ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சிஎம் தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்தியா டுடேஸ் தமிழ் அப்படிங்கிற மாதிரி ரீஜனல் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து அவர் வருகை தந்திருந்தார். அவர் தான் வந்து தொடங்கி வச்சார். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ட்ரெண்டாகி வைரல் ஆகிட்டுருக்கு. உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா அவர் அங்கே வந்து இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனில் எழுதின இந்த வேர்ட்ஸ் வந்து செம்ம ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுதான் வந்து பயங்கரமான ட்ரெண்டிங்கில் இருக்குது. லெட் ட்ரூத் ஸ்பீக்ஸ் லவுடர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் வந்து வாய்மையே வெல்லும். அது வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த இந்தியா டுடே சேனல் வந்து நம்ம மறக்க மாட்டோம். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்து ஒட்டுமொத்தமாக கொடுக்கும்போது காமனாக ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க. இவங்க மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுத்தாங்க. அதாவது டிவிக்கே வந்து வெல்லும் அப்படிங்கிறது, தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதுமே குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. பட் கிரவுண்ட் லெவலாக செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுதான் உண்மையாக தெரிஞ்சுது. அவங்க வந்து அந்த ப்ரெடிக்ஷன் மூலமாக ஜெயிச்சது மூலமாகவும் தமிழக அரசு அதாவது தாவிக பதவி ஏற்றி இன்றோட வந்து 100வது நாள் ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த இந்தியா டுடே தமிழ் அப்படிங்கிற ரீஜனல் சேனலையும் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி வந்து தாவிக அரசு தமிழகத்தில் வந்து ஆட்சி அமைச்சு வந்து 100வது நாள் ஆகுது. உண்மையிலே பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா தளபதி எடுத்த ஸ்டாண்ட் வந்து சிங்கப்பெண்கள் வந்து ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரப்ஷனுக்கு நோ அப்படிங்கிறத வந்து தெளிவாகவே சொல்லியிருந்தார். நிறைய இடத்துல வந்து பார்க்க முடியுது. வெளியிலலாம் வந்து போஸ்டர் மாதிரி ஒட்டியிருக்காங்க, இங்கே வந்து லஞ்சம் கொடுக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதையுமே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து நீர்வளத்துறை சம்மந்தமாக எல்லா இடத்துலையுமே தூர்வாரப்படுறது. இந்த முக்கியமாக 3 விஷயங்கள் வந்து செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வேறு மழை காலம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதுமே தெரில. பட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுலையும் வேகம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னுமே வந்து பல வெற்றி பயணங்கள் வந்து காத்துட்ருக்குன்னு தான் சொல்லணும் தமிழக அரசுக்கு. ஸோ இதை வந்து தாவேக அரசு எப்படி வந்து நிலைநிறுத்த போகிறாங்க, இன்னுமே வந்து 5 வருஷம் வந்து வேறு லெவலில் சம்பவம் காத்துட்ருக்கு. நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குங்கிறத நம்புகிறோம். ஸோ தளபதி சிஎம் அவர்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுவாருங்கிறதையும் நம்புகிறோம். ஸோ இந்த மாதிரி சிஎம் தளபதி விஜய் பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.